அவங்க அடைக்கிறார். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அராஜக ஆட்சியோட நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அண்ணாசி ரேப் கேஸ், சரிங்களா, பாலியல் கேஸ். அதே மாதிரி நம்ம இப்ப 41 பக்கா இவங்களை கொலை பண்ணணும்னு சொல்ல, பக்கா இவங்க செக்யூரிட்டியை கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல. இப்ப கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு பொய் வதந்திகள் பரப்பாதைகள் பதிவு வேற. பிளஸ் இவங்க பதினதுக்கு அப்புறம் பாஸ் அது வேறவா இது வேற நாடவா விட்டுருங்க. கள்ளக்குறிச்சியில இவங்க சொல்லிதான் காய்ச்சினாங்களா இல்ல காய்ச்சினவங்களுக்கு இவங்களுக்கு ஷேர் இருக்கா அதெல்லாம் தெரியாது. சொல்லவே இல்லை பகிரங்கமா. எங்களுக்கு தெரியும் நடவடிக்கை எடுப்போம்னு ஒரே ஒரு இப்ப இந்த கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் சொன்னாங்களா, கள்ளக்குறிச்சியில பிரசாரம் காட்டாங்கல்ல, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும், எக்காரத்தை கொண்டு விட மாட்டாங்க. இப்ப இல்ல, எக்காரத்தை கொண்டு விட மாட்டேன். எத்தனை வருஷம் விட மாட்டேன். ஒரே ஒரு பதிவு துப்பு இல்ல. அதே மாதிரி அப்ப விட்டுருங்க, அது வேறவாய் இது நாடவாய், சரிங்களா. நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி. அதே மாதிரி இப்ப கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் 809 வட மாநிலத்து தொழிலாளிங்க இறந்தாங்க, சரிங்களா. அதுல ஒரு அடிமட்ட தொண்டராட்சி பதிவு விடுறா இல்ல. சோசியல் மீடியால ஆட்சி நடத்துறீங்க. அந்த சோசியல் மீடியால 9 தொழிலாளிங்க இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சு நீங்க அந்த நஷ்டீடு கொடுத்தீங்க. நான் வேணாங்கள வரவேற்கிறேன். ஆனா ஒரு பதிவு இரங்கல் தெரிவிக்கிற நான் பார்க்க முடியல. அடிமட்ட தொண்டன்னு அனுப்புறேன், அந்த கான்ஸ்டியூஷனோட எம்எல்ஏ அனுப்புறேன், என் மந்திரி அனுப்புறேன். உங்க மந்திரி எல்லாம் காக்கா பார்க்க போயிட்டாங்க, வெள்ளக்கா வரக்குல பார்க்க போயிட்டாங்க. எல்லாருமே வந்துவாங்க. யாருமே ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. கள்ளக்குறிச்சிக்கு இது கரூருக்கு கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போலன்னு கேட்டாங்க. சரி அதை விட்டுருங்க, அது வேற இது நாடகம். உடனே அவங்க அடிமட்ட தொண்டர்களாம் வந்துருவாங்க. ஏன்னா நீங்க தான் காய்ச்ச சொன்னீங்களா இல்ல அது காய்ச்சல் விசச்சார காய்ச்சனதுக்கு உங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு தெரியல. நான் உங்களை குற்றம் சொல்ல, ஏன் வந்தீங்கன்னு கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சு பேசுங்க. ஆக்சுவலி இந்த வக்கீல்ல ஒரு பாடம் இருக்கு, எய்தர் கன்ஃபியூஸ் தி கோர்ட் ஆர் கன்வின்ஸ் த கோர்ட். ஒண்ணு அவங்கள குழப்பு, இல்ல அவங்கள புரியவை, ரெண்டு இருக்கு. அதுல நல்லா தெரிஞ்சது உங்களுக்கு கன்ஃபியூஸ், அதாவது குழப்பணும். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா பண்டையில் ஏற்றிக்கோங்க. யாருமே ஒருத்தம் கூட அந்த குடும்பத்தை இழப்ப அந்த விக்டிமா இருக்கா குடும்பம் கூட ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க மொத்தமா திமுக எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் வந்தவங்க கள்ளக்குறிச்சியில ஒரு அடிபட்டு தொன்ன கூட போய் பார்க்கலையா? ஏன் அதான் கேட்கிறோம். இங்க ஏன் வந்தீங்க கேட்கல. அங்க ஏன் அடிபட்ட தொண்டனை கூட உங்களை அனுப்ப முடியலன்னு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இங்க ஏன் வந்தீங்க கேட்கல, இங்க ஒட்டுமொத்தம் வந்தீங்கல்ல, அட்லீஸ்ட் உங்க அடிபட்ட தொண்டனையாச்சும் அனுப்பிச்சு ஒரு இரங்கல் தெரிஞ்சுங்களா? தெரியல. சரி அதை விட்டுருங்க. இப்ப கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் 800ல 9 வட மாநிலத்து தொழிலாளி இறந்தாங்க. அதுல உங்க அந்த திமுக எம்எல்ஏ அனுப்பிச்சிங்களா இல்ல அடிமட்ட தொண்டர் அனுப்பிச்சிங்க? சரி, நஷ்டத்தை வழங்கிட்டீங்க. நீங்க அடிமட்ட தொண்டனை அனுப்பிச்சிங்களா? இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓட்டுக்காக தான் வந்தீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 800ல கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் என்ன நஷ்டம் வழங்கின்னு மாறு தட்டிக்காதீங்க. நான் அதை பத்தி சொல்லவே இல்லை. நீங்க அதை சொன்னா அதை சொல்லுவீங்க. நீங்க பேசுறது விட்டு வேற பேசுறதுக்கு உங்களுக்கு திறமை, அதெல்லாம் உங்களுக்கு கில்ட வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு திறமை, சரிங்களா. ஏன்னா கிட்னி திருட்டு இல்லையா, கிட்னி முறைகேடா, பேரு தான் உங்களுக்கு தான் வைக்கணும், சரிங்களா. மருத்துவ பயனாளர்கள் தான் வெளில சொல்லாதீங்க. பயனாளர்கள்னா திருப்பி எதிர்பார்க்கறது. அப்போ மருத்துவ செலவு இங்கே கிடந்து சாவுக்குன்னு சொல்றீங்க உங்க மொழி பிரகாரம். நீங்க தான் பேர் வச்சிங்களா, பல இதுக்கு பேர் வச்சிருக்கீங்க, சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ இருக்குன்னா திமுகவினால் தாக்கிய தாக்குதல் எஃப்ஐஆர் போடாமல் சமரசம். அதாவது அடிபட்டவன் கண்ணே விங்கிருக்கு, கண்ணில் கொஞ்சம் ஃப்ராக்சர்ன்றாங்க, கீழே இருக்க போனு எலும்பு, அப்படி கண்ணே பாருங்க, போட்டோ போடுறேன். அவனுக்கு ஆக்சுவலி எஃப்ஐஆர் போடாம சமரசம் பேசுறாங்க. யாருக்குங்க கைக்குள்ளியா இருக்கீங்க? போலீஸ்காரர் ஆக்சுவலி நிரந்தரம் 60 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட். இந்த வருஷம் நீங்க அராஜக ஊழலுக்கு ஏன் அடிமட்டு கை குறிஞ்சு போறீங்க? விளைத்து விளங்க. ஏன்னா திருவொற்றியூரில் தொகுதி எர்ணாவூர் குப்பத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரின் ஆதரவாளர்கள் எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் போதையில் தமிழரசன் என்பவரை தாக்கியதில் கடும் பாதிப்பு, கண்ணுக்கு கீழே எலும்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருந்தும் அவர் புகார் அளித்தும் எஃப்ஐஆர் போடவில்லை. அதை விட்டு சமரசம் பேசுகிறார். என்னங்க அராஜகம் இல்ல? அப்போ கோலை செஞ்சு சமரசம் பேசுவீங்களா?
ஒரு நியாயம் இல்லைங்க. கொஞ்ச நாள் சம்பளம் பேசலாம், காசு கொடுத்துடலாம், உங்களுக்கு என்ன? இதான் அராஜக ஆச்சுங்க. ரவுடி உங்க கூட்டணி ஆச்சு, ஒரு தலைவர் தொண்டல்ல கூட்டணிச்சியோட நான் என்ன கேட்கறேன், வெளிப்படையா யாரும் வந்து கோர்ட்ல வந்து அது கேட்கிற கேள்வி விட்டு வேற வச்சிருக்காங்களோ அவங்க அதுல தப்பிச்சுக்கு பார்க்கணும் அர்த்தம். அது மாதிரி யாருமே கேட்காத இடத்துல எந்த ஜாதின்னு கேட்கிற உங்களுக்கு என்ன, நீங்க தான் ஜாதி கலவரம் தூண்டுறீங்க. ஆக்சுவலி அவரே முந்திரி கூட்டம் மாதிரி ஏன் வந்து எந்த ஜாதின்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்ப இவர் எந்த ஜாதின்னு தெரிஞ்சே அடிச்சிருக்காரு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ரவுடி ஆச்சுங்களா, காசுக்கோ பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கொஞ்சம்.